வணக்கம். அமெரிக்க தேர்தல் முறை ரொம்பவே சிக்கலானதுன்னு நீங்க எப்போவாவது நினைச்சதுண்டா? நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த முழு தேர்தல் முறையையும் நம்ம அடிப்படையில இருந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல அமெரிக்க அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நாம யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறோம், முக்கியமா ஜனாதிபதி தேர்தல் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். கடைசியா உங்க ஒரு ஓட்டு ஏன் இவ்ளோ முக்கியங்கிறதையும் பார்க்க போறோம். தேர்தல்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா அரசாங்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அமெரிக்க அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு 3 முக்கிய அடுக்குகள் இருக்கு. நாடு முழுமைக்குமான மத்திய அரசு, அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட். அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா மாநில அரசு. கடைசியா உங்க நகரம் அல்லது கவுண்டிக்கான உள்ளூர் அரசு. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொறுப்புகளும் நாம தேர்ந்தெடுக்கிற அதிகாரிகளும் இருக்காங்க. இப்போ இந்த மத்திய அரசுலயே பவர் ஒரே இடத்துல குவிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதாவது அதிகாரத்தை 3 பிரிவுகளா பிரிச்சுட்டாங்க. சட்டமன்றம் சட்டங்களை உருவாக்கும். நிர்வாகத்துறை, அதாவது பிரசிடென்ட் மற்றும் அவரது குழு, அந்த சட்டங்களை செயல்படுத்தும். நீதித்துறை அந்த சட்டங்களெல்லாம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதுதான்னு உறுதி செய்யும். இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தானு வச்சுக்கோங்களேன். அந்த சட்டம் இயற்றும் அமைப்பு தான் அமெரிக்க காங்கிரஸ். இதுக்கே 2 ஹவுஸ் இருக்கு. ஒன்னு பிரதிநிதிகள் சபை, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இன்னொன்னு செனட். இந்த 2ம் சேர்ந்து தான் நாட்டுக்கான சட்டங்களை இயற்றுது. சரி, அரசாங்கத்தோட அமைப்பு புரிஞ்சிருச்சு. அடுத்ததா நாம யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறோம், உங்க ஓட்டுச்சீட்டுல யார் பேர்லாம் இருக்குன்னு பாப்போமா? பாருங்க, நாட்டுக்கு சட்டம் போடுற செனட்டர்கள்ல இருந்து நம்ம மாநிலத்தை நிர்வகிக்கிற கவர்னர், நம்ம ஊர் பிரச்சனைகளை தீர்க்கிற மேயர் வரைக்கும் இந்த எல்லா பதவிகளுக்கும் நாம தான் நேரடியா ஓட்டு போட்டு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான வேலை இருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நாம பெரும்பாலான அதிகாரிகளை நேரடியா தேர்ந்தெடுத்தாலும் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிற முறை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. அது நேரடி தேர்தல் கிடையாது, அது ஒரு மறைமுக தேர்தல். இதுதான் நம்மள அமெரிக்க தேர்தல் முறையிலேயே ரொம்ப அதிகமா விவாதிக்கப்படுற ஒரு விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது ஜனாதிபதி எப்படிதான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு? அந்த வாக்காளர் குழுமம், அதாவது எலெக்டோரல் காலேஜ்னா என்ன? அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். மக்கள் போடுற ஓட்டு நேரடியா ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்காதா? நாடு முழுக்க யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்குதோ அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? பதில் இல்லை. அதுக்கு பதிலா அமெரிக்கால வாக்காளர் குழுமம் அப்படின்னு ஒரு முறைய பயன்படுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இடம் கிடையாது, இது ஒரு செயல்முறை. இதனாலதான் சில சமயம் பாப்புலர் ஓட், அதாவது மக்கள் வாக்குல ஜெயிச்சவங்க கூட பிரசிடென்ட் ஆக முடியாம போயிடுது. மொத்தமா பாத்தீங்கன்னா அமெரிக்கா முழுக்க 538 வாக்காளர் குழும வாக்குகள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதோட மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இந்த வாக்குகள் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஜெயிக்க எவ்வளவு வேணும்? அந்த மேஜிக் நம்பர் தான் 270. 538ல பாதிக்கு மேல, அதாவது 270 வாக்குகளை யாரு வாங்குறாங்களோ அவங்க தான் அடுத்த ஜனாதிபதி. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். 1, நவம்பர்ல நாம ஓட்டு போடுறோம். ஆனா நாம நேரடியா வேட்பாளருக்கு போடல, அந்த வேட்பாளருக்கு ஆதரவான வாக்காளர்களுக்கு தான் போடுறோம். 2, பெரும்பாலான மாநிலங்கள்ல வின்னர் டேக் ஆல் சிஸ்டம் தான். அதாவது ஒரு ஸ்டேட்ல யாரு அதிக மக்கள் வாக்குகளை வாங்குறாங்களோ அந்த ஸ்டேட்டோட எல்லா எலக்டோரல் வாக்குகளும் அவங்களுக்கே போயிடும். அப்புறம் டிசம்பர்ல இந்த வாக்காளர்கள் ஓட்டு போட்டு 270 தொட்டவர் யாருன்னு அறிவிப்பாங்க. ஜனாதிபதி தேர்தல்ங்கிறது ஒரே நாள்ல முடிஞ்சிடுற விஷயம் கிடையாது. சொல்லப்போனா அது கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்கிற ஒரு பெரிய பயணம். இந்த டைம்ல என்ன பாருங்க, வருஷத்தோட ஆரம்பத்துல கட்சிகளுக்குள்ளேயே போட்டி நடக்கும். அதுக்கு பேரு பிரைமரிஸ். இதுல ஜெயிச்சு வர்றவங்கள தான் அதிகாரப்பூர்வமா வேட்பாளரா அறிவிப்பாங்க. அப்புறம் விவாதங்கள். நவம்பர்ல போக தேர்தல், டிசம்பர்ல வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க. கடைசியா அடுத்த வருஷம் ஜனவரி 20ஆம் தேதி புதிய ஜனாதிபதி பதவியேத்துக்குவார். இவ்ளோ பெரிய சிக்கலான அமைப்புல மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூர் அரசுன்னு இத்தனை தேர்தல்கள்ல நான் ஒருத்தன் போடுற ஓட்டு என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட போகுதுன்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா? அப்படி இல்ல. ஏன்னா தேர்தல்கள்ங்கிறது வெறும் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல. நம்ம மாநிலத்தை ஆளப் போற கவர்னர் யாரு, நம்ம ஊர் பிரச்சனைகளை தீர்க்க போற மேயர் யாரு, நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் போர்டுல யார் இருக்க போறாங்கன்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது உங்க ஓட்டு தான். சுருக்கமா சொன்னா இந்த முழு அமைப்போட நோக்கமே ஒண்ணுதான். அரசாங்கம் அது சேவை செய்யற மக்களோட ஒரு உண்மையான பிரதிபலிப்பா, ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி இருக்கணும். இப்போ இந்த முழு சிஸ்டத்தையும் நாம பார்த்தாச்சு.
இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க போடுற ஒரு ஓட்ட பத்தின உங்க பார்வை எப்படி மாறியிருக்கு? ஒரு தனிப்பட்ட வாக்கு எவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? சிந்திச்சு பாருங்க.